அனைவருக்கும் அல்ல செல்வத்தின் அன்பு வணக்கம். ஔவையாருடைய இந்த உலக நீதி என்ற மிக முக்கியமான அறிவுரைகளை பற்றி பார்த்து வருகிறோம். மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நிறைய பேர் மனைவியை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், மனைவியோட அப்பா அம்மாட்ட அவளை பற்றி குறை சொல்கிறது, மனைவியோட கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்கிட்ட குறை சொல்கிறது, மனைவியோட கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள்கிட்ட குறை சொல்கிறது, உற்றார் உறவினர்கிட்ட சொல்கிறது, அது செய்ய தெரில, சாப்பாடு செய்ய தெரில, வீட்டை சரியாக மெயின்டைன் பண்ணலை, அதை செய்யலை, இதை செய்யலை, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப தப்பு. ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கைக்கு பிறகு என்ன ஆயிரும், அதே உற்றார் உறவினர்கள்லாம் சேர்ந்து பழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம பழிக்கு ஆளாயிரம் ஆயிரும். ஸோ நமக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரு, நம்ம பெட்டர் ஆஃப் வந்திருக்கிறாங்க, நிறைய குறைகள் இருக்கும். நம்மள்கிட்ட குற்றம் இல்லையா, நம்மள்கிட்ட குறை இல்லையா? அப்போ கொஞ்சம் குறைகள்லாம் எல்லாருக்கும் இருக்கும். ஆகினால வெறும் குறையை மட்டுமே பெருசுப்படுத்தி சொல்லிக்கிட்டே வந்துட்டோம்னா அசிங்கப்படணும். உறவினர்களுக்கு முன்னே அசிங்கப்படணும். பின்னாடி அது ரொம்ப, ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறவங்க அவங்க. பெற்ற பிள்ளைங்களை கூட நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு பக்கம் செட்டில் பண்ணிடுறோம். வேலைக்காக ஆண் குழந்தையாக இருந்தாலும் கூட வெளிநாட்டுக்கு அங்கங்கே போயிடுறாங்க. கூடவே நமக்கு இருந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிறதுலாம் யார்? அதனால் குறைங்கிறது ஏதோ ஒரு அளவு தான், சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது பின்னாடி அதே பழிபாவத்துக்கு ஆளாக நேரும். அது நல்ல மனசில் வச்சுக்கங்க. குற்றம் குறை சொல்லாதீங்க.